Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th maths ஓட checklist. So என்னென்ன questions வந்து important, so என்னென்ன மாடல்ல இருக்கு, so அதோட important exercise and example நம்பர் தான் இந்த வீடியோல கவர் ஆக போகுது. இந்த வீடியோல நம்ம வந்து 5 marks என்னென்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து 2 marks and 3 marks வந்து அப்லோட் பண்றேன். So first உங்களோட chapter 1. So already உங்களோட chapter 1ல என்னென்ன மாடல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். So inverse, so exercise 1.1ல வந்து AB the whole inverse is equal to B inverse into A inverse, so verify model. So அது கூட 5 marksல கேட்குற சான்ஸ் இருக்கு அண்ட் ஈஸியான சம்ஸ் தான் அது. அண்ட் மோஸ்ட்டாக வந்து கிராமர்ஸ் ரூல், காஷியன் எலிமினேஷன் மெத்தடு, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கன்சிஸ்டன்சி அண்ட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஸோ டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட 5 மார்க்கோட மாடல். ஸோ அது எதுன்ற எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் கவர் ஆகுதுன்னா எக்ஸசைஸ் 1.1ல இருக்க 4, 7, 11, 13, 14 சம், 1.3ல இருக்க செகண்ட் சம், ஃபிஃப்த் சம், அண்ட் 1.4ல வந்து ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 1.5ல வந்து ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ், 1.6ல வந்து ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ், 1.7ல வந்து செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல். ஸோ எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 1.21 2லேருந்து 2.3 வரையும், அண்ட் 1.27, 1.29, 1.34 அண்ட் 1.38. ஸோ இதுதான் வந்து சாப்டர் 1ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ இந்த மாடலெல்லாம் பார்த்துட்டு இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த செக்லிஸ்ட்டில் ஒரு டிக் போட்டுக்கோங்க. அப்போ தான் சரி நீங்கள் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து உங்களோட சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல வந்து என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ ஷோ த லோக்கஸ். ஸோ லோக்கஸ் மாடல் சம் இருக்கும், ரெக்டாங்குலர் ஃபார்ம் அண்ட் டி மார்விஸ் தியரம் அண்ட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மாடல் சம்ஸில் வந்து என்னென்ன எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இருக்குன்னா எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 2.4ல செவன்த் சம், 2.5ல செவன்த் சம், அதேமாதிரி 2.8ல வந்து ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 2.8, 2.14, 2.18, 2.27, 2.28, 2.31லேருந்து 2.36. ஸோ இந்த மாடலில் இருக்க சம்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாடலில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து இதுதான். ஸோ எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல வந்து உங்களுக்கு என்னென்ன மாடல் கேட்கலான்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், ஸோ சால்வ் டைப். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் ஃபாலோ ஆகுது. ஸோ அது என்னென்ன எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் ஃபாலோ ஆகுதுன்னா 3.1ல இருக்க ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், எயித்து சம், 3.3ல இருக்க ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், 3.5ல இருக்க ஃபிஃப்த் சம், செவன்த் சம். எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 3.6, 3.24, 3.28, 3.15. ஸோ இதுதான் வந்து இந்த மாடல் ரிலேட்டட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4ல வந்து உங்களுக்கு என்னென்ன மாடல் கேட்பாங்கன்னா, ஸோ ஒன்று ஃபைண்ட் த வேல்யூ கேட்கலாம், இல்லை சிம்பிளிஃபை கேட்கலாம், ப்ரூவ் மாடல், ஷோ மாடல். ஸோ இதுதான் வந்து 5 மார்க்கில் வந்து ஃபாலோ ஆகும். அண்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எதுனா 4.2ல வந்து 8th சம், 4.3ல வந்து 4th சம், 4.4ல வந்து செகண்ட் சம், 4.5லேருந்து தேர்ட் சம்லேருந்து 10th சம் வரையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அங்கங்கே வந்து உங்களுக்கு ஃபைண்ட் த வேல்யூ சம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸசைஸ்லையும் ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி 5 மார்க்ஸ்க்கு பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து 4.4, 4.7, 4.10, 4.11, 4.14, 4.20லேருந்து 4.29. ஸோ எதுக்கு நான் சாப்டர் 4 பாருங்கள், நல்லா பாருங்கன்னு சொன்னேன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்டர் 4. ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், சாப்டர் 4 வந்து ஒமிட் பண்ணாமல் 5 மார்க்குக்கு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் மாடல் இருக்குன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா, அந்த சம் வந்து ஒன்று கேட்குறாங்க. அண்ட் பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ். ஸோ அது ரிலேட்டடான ஒன்று ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வெர்டிசஸ் அந்த ஃபோக்கஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா அந்த ஃபோக்கஸ் வெர்டிசஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மாடல்லாம் வந்து 5.2. அண்ட் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து 5.4. ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து 5.5 ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் 5.1ல இருக்க 4th, 6th, 10th, 11th. ஸோ இதுவும் வந்து சர்க்கிள் ரிலேட்டட் சம்ஸ் தான். அண்ட் 5.2ல 4, 5, 8, 5.4ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம். 5.5 வந்து மோஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்துக்கிறது பெட்டர். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 5.10, 5.17, 5.19, 5.20, 5.21, 5.24, 5.27லேருந்து 5.30 வரை, அண்ட் 5.32
அண்ட் 5.36லேருந்து 5.40 வரையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. அண்ட் கேட்குற மாடல் பார்த்தா இந்த 4 மாடலில் இருந்து தான் உங்களுக்கு சாப்டர் 5லேருந்து 5 மார்க் ஃபாலோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 6ல் என்னென்ன மாடல் ஃபாலோ ஆகும்னா வெக்டார் மெத்தட். ஸோ வெக்டார் மெத்தட் வந்து 6.1ல் நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ அந்த சம்ஸில் வந்து முக்கியமான சம்ஸ் வந்து cos of alpha minus beta, cos of alpha plus beta, sin of alpha minus beta, sin of alpha plus beta. ஸோ அந்த மாடல் சம்ஸு அண்ட் altitudes of triangles or concurrent. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு மாடல் வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் வந்து கேட்பாங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்கலாம், இல்லைன்னா பிளேன் கேட்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ஸ் வந்து எதில் ஃபாலோ ஆகும்னா எக்ஸசைஸ் 6.1ல் இருக்க 9th sum 10th sum, 6.4ல் இருக்க 1st sum 2nd sum 8th sum 9th sum, 6.5ல் இருக்க 3, 5, 7 அண்ட் 6.7 வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ பெட்டராக இருக்கும். அண்ட் 6.8 வந்து ஃபர்ஸ்ட் சம் 4th sum, 6.9லையும் ஃபர்ஸ்ட் சம் 2nd sum. ஸோ இதுதான் வந்து 5 மார்க்ஸில் ஃபாலோ ஆகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 6.5, 6.7, 6.8, 6.6, 6.23 and 6.41. ஸோ இதுதான் வந்து சாப்டர் 6ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சாப்டர் 6லேருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ சாப்டர் 5லேருந்து கூட உங்களுக்கு 2 கேட்கலாம். ஏன்னா சாப்டர் 5ம் 6ம் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஆனால் அதிகமாக வந்து சாப்டர் 6லேருந்து ரெகுலராக 2 5 மார்க் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் பப்ளிக் இயர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாடலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேட்குற மாடல் வந்து இந்த 3 மாடல்ஸாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7ல் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் 7.1 7.8ல் இருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ அதர் எக்ஸசைஸ்லாம் வந்து 5 மார்க்கில் ஃபாலோ ஆகாது. ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் தான் அது ஃபாலோ ஆகும். அண்ட் சாப்டர் 9 பொறுத்த வரையும் உங்களுக்கு இன்டிகிரல் ஏரியா ஆஃப் ரீஜன் வால்யூம். ஸோ சாப்டர் 9 வந்து உங்களோட லாஸ்ட் 2 5 மார்க்கில் ஏதாவது ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2ல் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அல்லது 12th சாப்டர். ஸோ அந்த 2த்தில் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து 9th சாப்டர்லேருந்து ஃபாலோ ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 மார்க்குக்கு நீங்கள் 9th சாப்டர் நல்லா பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் 7 out of 7 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கவர் ஆயிரும். ஒன்று வந்து எய்தர் ட்ரூத் டேபிள் இல்லை ப்ராபபிலிட்டிலேருந்து கவர் ஆயிரும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக 9th சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுலேருந்து தான் வரும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குற சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுலேருந்து கேட்குற சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா இன்டிகிரலுக்கு வந்து 9.3, ஏரியா ஆஃப் ரீஜனுக்கு வந்து 9.8, வால்யூமுக்கு வந்து 9.9. ஸோ இந்த 3 எக்ஸசைஸும் நல்லா பார்த்துக்கோங்க வித் எக்ஸாம்பிள். ஸோ வந்து அவுட் ஆஃப் 7ல் ஒரு கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்க சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் வந்து என்னென்ன மாடல் இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் 10.5ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் 4th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 10th வரையும். அதே மாதிரி 10.6ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம்லேருந்து 8th சம் வரையும். அண்ட் 10.8 வந்து ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் தான். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் 10.11லேருந்து 10.15, 10.17லேருந்து 10.21, 10.23லேருந்து 10.25, 10.29 அண்ட் 10.30. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக சாப்டர் 10ல் கேட்குற இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 11ல் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாடலில் தான் வந்து 5 மார்க் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ என்னென்னா எக்ஸசைஸ் 11.2ல் இருக்க 2nd sum 4th sum 6th sum 7th sum, அண்ட் 11.3ல் இருக்க 3rd sum 4th sum 5th sum, 11.4ல் இருக்க 7th sum, 11.5ல் இருக்க 5, 6, 7, 8. அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 11.10, 11.14, 11.15, 11.16, 11.17, 11.18, 11.20 அண்ட் 11.22. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த 11.14லேருந்து 22 வரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஈஸியான 5 மார்க்காகவும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அண்ட் லாஸ்ட் உங்களோட சாப்டர் 12. ஸோ சாப்டர் 12 வந்து ட்ரூத் டேபிள் வந்து எய்தர் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். மோஸ்ட் ஆஃப் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ட்ரூத் டேபிள் வரும், இல்லைனா ஆப்ரேஷன்ஸ் வரும். ஸோ இந்த 2 பேட்டர்னில் தான் ஏதாவது ஒன்று வரும். ஸோ 12.1ல் இருக்க 5, 8, 9, 10.
ஸோ இந்த 4 சம் அண்ட் 12.2ல இருக்க 6th சம்லேருந்து 15th சம் வரையும் ஃபுல்லாக ட்ரூத் டேபிள் தான். ஸோ கண்டிப்பாக அதை நல்லா போட்டு பாருங்கள் அண்ட் ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும் 5 மார்க்கில் அட்டன் பண்ணுறதுக்கு. அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் 12.9லேருந்து 12.11 அண்ட் 12.19. ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஈச் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் என்னென்ன மாடலில் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் விஷஸ்.